ஸ்வாம் ட்ரோன்ஸ் கூட்டம் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை பேரலைஸ் பண்ணுறதுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை குழப்புறதுக்கும் இப்போதைக்கு கரண்ட்டாக உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ் மெக்கானிசம். ரஷ்யா உக்ரைன் போர் 2022 ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ட்ரோன்ஸ்னால் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும், ஸ்வாம் ட்ரோன்ஸ் அளவுக்கு அதிகமான எண்ணிக்கை உள்ள ட்ரோன்களை ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நோக்கி உள்ள அனுப்புகிறப்போ எந்த மாதிரி பாதிப்புகளை அதனால ஏற்படுத்த முடியும், குறைஞ்ச செலவில் அதிக வேல்யூ இருக்க டார்கெட்ஸை எப்படி நியூட்ரலைஸ் பண்ண முடியுன்றது எல்லாத்தையும் ரொம்பவே தெளிவாக வெளியில் காமிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் இப்போ ரஷ்யா ஒரு புது வகையான ஆயுதத்தை இந்த ட்ரோன்ஸை வச்சு உள்ளே இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சராசரியாக ஒரு நாளைக்கு 20 மணி நேரங்கள் வரைக்கும் உக்ரைனோட பல பகுதிகளில் ஏர் ரைட் அலாரம்ஸை இந்த ஒரு ப்ராசஸ் மூலயமா ரஷ்யா ஆன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உக்ரைனுக்கு பாதிப்புகள்ன்றதை இப்போ இதன் மூலயமா ஏற்படுத்தப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது என்ன ஒரு மெக்கானிசம், ரஷ்யா இதை எப்படி உக்ரைனுக்குள்ளே பயன்படுத்திட்டு இருக்காங்க, இவ்வளவு நாள் ரஷ்யா இதை பயன்படுத்தாமல் இப்போ பயன்படுத்துறதுக்கான காரணங்கள் என்ன, உண்மையிலேயே அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாத்தையும் டிபி ட்ரெண்டிங்ஸ். தெர்மோபேரிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். பொதுவாக இந்த வார்த்தையை ஒரு 2 மாதமாக நம்ம எல்லாருமே அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். தெர்மோபேரிக் வெப்பன்ஸை உக்ரைனுக்குள்ளே ரஷ்யா பயன்படுத்த போகிறாங்க. தெர்மோபேரிக் ட்ரோன்ஸை ரஷ்யாவோட பொசிஷன்ஸ்க்கு எதிராக உக்ரைன் பயன்படுத்த ஆரம்பிச்சதுலேருந்து இதை பற்றின பேச்சுகள் அதிகமாக வெளியில் வர ஆரம்பிச்சது. தெர்மைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரோன்ஸ் வார்ஃபேரில் இதை பயன்படுத்துறது ரொம்பவே ஒரு கொடூரமான ரிசல்ட்ஸை வெளியில் கொடுக்கும். ஏன்னா நார்மல் வெப்பன்ஸுக்கும் இந்த தெர்மைட் பேஸ்டு ட்ரோன்ஸுக்கும் வித்தியாசன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. நார்மலாக நம்ம அலுமினியம் மெட்டலை கம்ப்ளீட்டாக மெல்ட் பண்ணி அதை ஒரு சர்ஃபேஸ் மேலே ஊற்றுனா அது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துமோ அதே மாதிரி தான் இந்த ஒரு பேசிக் மெக்கானிசமும் ஒர்க் ஆகும். இதை தண்ணியாலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் அணைக்க முடியாது. தண்ணி இதில் அதிகமாக ஊற்றிட்டு இருந்தோம், வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டிங்யூஷன் மெத்தடை நம்ம இது மேலே பயன்படுத்தணும்னு நினச்சாலும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் அணைக்க முடியாது. காட்டு பகுதிகளில் ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் இருக்க இடங்களில் இந்த தெர்மைட் ட்ரோன்ஸ் அனுப்பி இதோட எக்ஸ்ப்ளோசிவ்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுனா, இல்லை இதோட பேலோட ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுனா ஒட்டுமொத்த காட்டையும் இது சாம்பலாகவே மாற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் என்ன விதமான ஃபியூலை யூஸ் பண்ணுவாங்க, இந்த தெர்மோபேரிக் எக்ஸ்ப்ளோசிவ் டிபிஎக்ஸில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தோன்னா, நைட்ரமைனை அதிகமாக இதில் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அலுமினியம் பவுடரை இதில் ரொம்பவே அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா பேசிக்காகவே அலுமினியம்ன்றதை ஈஸியாக இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கூட மாத்திரப்போ அதோட எரியும் தன்மைன்றது ரொம்பவே அதிகமாகும். இப்போ ஆக்சுவல் ஃபேக்ட்டுக்கு வருவோம். ரஷ்யா உக்ரைன் போரில் இது எப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்டு இருக்கு, குறிப்பாக இப்போ ரஷ்யா இந்த தெர்மோபேரிக் வார்கெட்ஸையும் தெர்மைட் ட்ரோன்ஸையும் என்ன விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. விளிகோடா இவர் யாருன்னு பார்த்தோன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனோட இராணுவத்துக்காக அதிகமாக ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்தக்கூடிய ஒரு நபர். இது வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் குறைஞ்சபட்சம் ஒரு 2500 ட்ரோன்ஸ் வரைக்கும் இவர் சுட்டு வீழ்த்தலாம்னு சொல்லியிருக்காங்க. தனியாக இவர் வாலண்டியராக சேர்ந்தது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்க டெக்னாலஜியை பயன்படுத்தி இவருக்குன்னு தனியாக ஒரு வேன், இவருக்குன்னு தனியாக சில செட்டப்ஸை யூஸ் பண்ணி ரஷ்யாவிலேருந்து உக்ரைனுக்குள்ளே வரக்கூடிய ட்ரோன்ஸை ட்ராக் பண்ணுறது, இவர்கிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அதை ஜாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உக்ரைனோட இராணுவத்துக்கு பல வகையில் உதவி பண்ணிட்டு இருக்காரு. நேரடியாக உக்ரைனோட ஆஃபேர்ஸ் கூட ஒரு கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம். இவர் சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன ஒரு செய்தியை சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக கேட்டாரே எல்லாம் ஷாக் ஆகிடுவீங்க. இந்த டீகாய்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாக டீகாய்ஸ்னால் என்ன, ஒரு பொருளை மாதிரியே இன்னொரு பொருளை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நம்ப வைக்கிறதுக்காக உள்ள அனுப்பக்கூடிய ஒரு டம்மி தான் இந்த டீகாய்ன்றது. பொதுவாக இதை எப்படியெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு ஏர்கிராஃப்ட் உள்ளே போகிறப்போ நார்மலாக ஒரு டீகாய் மிசைலை உள்ளே அனுப்பி ஏர்கிராஃப்ட் உள்ளே வருதா இல்லை டீகாய் உள்ளே வருதான்னு தெரியாமல் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை எங்கேஜ் பண்ண வைக்கிறதுக்காக, அதை ஆன் பண்ண வைக்கிறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லையா, எண்ணிக்கையில் அதிகமாக ஏவுகணைகளை உள்ளே செலுத்துகிறப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால அதை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய அந்த ரேட், இல்லை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால அதை இன்டர்செப்ட் ஆகக்கூடிய ரேட்டுன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஒரு 5 மிசைல் கூட இன்னொரு 3 டீகாய்ஸ் அனுப்புனாங்கன்னா உள்ளே போயிட்டு அந்த ஒரிஜினல் மிசைல்ஸ் இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய சான்சஸ்ன்றதும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்காகவும் ட்ரோன்ஸை உள்ள அதிகமாக அனுப்புகிறப்போ இம்பாக்ட் அதிகமாக ஏற்படணுன்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவும் டீகாய்ஸை, அதாவது டம்மிஸை அதிகமாக எந்த ஒரு இராணுவமும் உருவாக்க ஆரம்பித்தாங்க, அதை பயன்படுத்தவும் ஆரம்பித்தாங்க. 2022 இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறமா ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி ஸ்வாம் ட்ரோன்ஸ் கூட்டத்தை உள்ளே அனுப்புகிறப்போ இதே ஒரு டாக்டிக்ஸை தான் அந்த இடத்துல டிப்ளாய் பண்ண ஆரம்பித்தாங்க. அதிகமான டீகாய்ஸை உள்ளே அனுப்புறது மூலயமா. இப்படி டீகாய்ஸ் உள்ளே போகிறப்ப என்ன ஆகுனா, அது ஒரு பெரிய பஃபர் ஜோன் அந்த இடத்துல கிரியேட் பண்ணும். நார்மலாக இப்போ உக்ரைனோட கண்டிஷன்ஸ், அதாவது இவரோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லாமல் நிறைய உக்ரைன்ஸோட இன்டர்வியூலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
எங்களோட காதுகளை செவிடாக்குற அளவுக்கு எனி டைம் எங்களோட தலைக்கு மேலே இந்த ட்ரோன்களானது பறக்கிற சத்தம் எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. நார்மலாக அந்த ஒரு ரீங்காரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உள்ளே வந்து ஒரு கிராஸ் கட்டர் மிஷின் இருக்கக்கூடிய அந்த ஒரு சத்தம், இல்லை ஏதாச்சும் ஒரு அந்த ரொட்டேட்டரி பிளேடோட சத்தம், அந்த மாதிரி சத்தமானது எங்களோட காதுகளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த சத்தம் அதிகமாக கேட்குறதுனால எனி டைம் எங்களுக்கு தலைக்கு மேலே, எங்களோட தலைகளுக்கு மேலே ட்ரோன்ஸ் பறந்துட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோன்னு பல டைம் அவங்களோட ஆதங்கங்களை நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உக்ரைனுக்கு மேலே எப்போ பார்த்தாலும் ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் ஆனது சர்வைலன்ஸ் பணிகளில் ஈடுபடுறது, அப்படி இல்லாமல் இந்த சூசைட் மிஷன்ஸ்க்காக அனுப்பப்படுறதுன்னு எல்லா டைமும் உக்ரைனோட ரீஜன்ஸ்க்கு மேலே ஆக்டிவாக தான் இருந்துட்டு. ஸோ இப்போ ரஷ்யா ஆரம்பத்தில் இந்த டீகாய் ட்ரோன்ஸை உள்ள அனுப்பி உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு மட்டும் இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட கோஆர்டினேட்ஸை கேதர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பொதுவாகவே இந்த டீகாய் ட்ரோன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, நார்மலான ஒரு கார்ட்போர்ட் மூலியமாகவோ இல்லை இந்த அக்வாஸ்டிக் ஃபோம் மாதிரியான ஃபோம் மெட்டீரியல்ஸால் தான் ரெடி பண்ணுவாங்க. ரேடார் வந்து அதில் பட்டுச்சுன்னா ரேடாரை நம்ப வைக்கணும், நான் வந்து உள்ளே வந்துட்டு இருக்க ஒரிஜினல் காப்பி கிடையாது, நான் தான் ஒரிஜினல் சொல்லிட்டு ரேடாரை நம்ப வைக்கிறது மட்டும்தான் இதோட வேலையை ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக எவால்யூவேஷன் ஆக ஆக ஏன் டீகாய் ட்ரோன்ஸை உள்ள இந்த மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் குழப்பறதுக்காக மட்டும் நம்ம அனுப்பணும். இந்த டீகாய் ட்ரோனில் ஒரு கேமராவை வைங்க, அந்த கேமராவிலேருந்து லைவ் ஃபீடை கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு அதை டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி அதில் ப்ரோக்ராம் பண்ணுங்கள். இப்படி ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் உள்ள டீகாய் ட்ரோன் போகிறப்போ எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கேஜ் ஆகும். அப்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கேஜ் ஆகலைன்னா ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ன்றது அந்த இடத்துல எங்கேஜ் ஆகும். அப்படி ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் எங்கேஜ் ஆகிறப்போ இல்லை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கேஜ் ஆகிறப்போ அதோட கோஆர்டினேட்ஸை அந்த கேமரா மூலயமா அதோட லொக்கேஷனை அதை அனலைஸ் பண்ணி கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு அதை அனுப்ப சொல்லுங்கள். இப்படி கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா எந்த லொக்கேஷன்ல இருந்து அந்த டார்கெட் டேட்டாஸ் ஆனது கேதர் பண்ணப்பட்டுச்சோ, இல்லை எந்த இடத்துல இருந்து இந்த ட்ரோன் லாஸ்ட்டாக வந்து அதோட சிக்னல் அனுப்பிச்சோ அந்த பகுதிகளை நோக்கி ஏவுகணையை செலுத்துங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இந்த டீகாய் மெக்கானிசமை ரஷ்யா அவங்களுக்கு ஃபேவராக மாற்ற ஆரம்பித்தாங்க. இதுதான் ரஷ்யாவோட ஒரு முதல் வெற்றியாக மாறுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் அதில் என்ன பிரச்சனைகளானது ஏற்பட்டுச்சுன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நெட்வொர்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல அவங்க வச்சு அதை ஷூட் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே மொபைல் பிளாட்ஃபார்ம்ஸ் தான், ஈஸியாக அவங்களால வேறு இடத்துக்கு மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் எலக்ட்ரானிக் ஜாமர்ஸ் மூலயமா இந்த ட்ரோன்ஸை வந்து ஜாம் பண்ணி கீழே விழ வைக்கிறதுனால அதோட எக்ஸாக்ட் கோஆர்டினேட்ஸ்ன்றதை இதனால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியாத அந்த ஒரு நிலைமையானது ஏற்பட்டுச்சு. இப்போ தான் ஒரிஜினல் ரஷ்யாவோட பிளான்ன்றது வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போ ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறாங்கல்ல, ஆமாம், அப்படி இன்டர்செப்ட் பண்ணுற ட்ரோன்ஸ் கீழே விழுந்தால் வெடிக்காது. ஏன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ன்ற அது இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. அது வந்து கீழே சாஃப்ட் லேண்டிங் ஆகாமல் ஹார்ட் லேண்டிங் ஆகிறப்போ அதில் இருக்க எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்காது. இதை வேறு மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று, அந்த ட்ரோன்ஸில் எக்ஸ்ட்ரா ஒரு மெக்கானிசம் ஆட் பண்ணுறது. இப்படி ஆட் பண்ணுறதுனால கீழே விழுதில்ல, எலக்ட்ரானிக் ஜாமிங்கால் ஜாம் பண்ணப்பட்டு கம்ப்ளீட்டாக கனெக்ஷனை இழந்து கீழே விழுதில்ல அந்த ட்ரோன் எந்த இடத்துல இம்பேக்ட் ஆனாலும் அது வெடித்து சிதறணும். இந்த ட்ரோன் உள்ளே போகுதுன்னா அது வந்து சாஃப்ட் லேண்டிங் இல்லை வந்து கீழே கிராஷ் ஆகி அது வெடிக்காமல் போகிறது, அந்த மாதிரி ஒரு கான்செப்டே வரக்கூடாது. இதில் ஒரு ப்ரெஷரைஸ்டு சேம்பரை கிரியேட் பண்ணி அந்த ப்ரெஷர் சேம்பர் கீழே இம்பாக்ட் ஆகிறப்போ அதில் ஏற்படக்கூடிய இக்னிஷன் மூலிமா அந்த ட்ரோன் வெடித்து சிதறணும். இது முதல் கான்செப்ட். ரெண்டாவது இருக்கக்கூடியது, இப்படி வெடிக்குது இல்லை, இதில் ஏன் நம்ம நார்மல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வச்சு அனுப்பணும்? இதுக்கு பதிலாக தெர்மைட்ஸையும் இல்லை தெர்மோபேரிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸையும் இதில் ஏன் நம்ம வைக்கக்கூடாது? இப்படி வைக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய இம்பேக்டோட நம்மளால் மல்டிபிள் பாயிண்ட்ஸில் எனிமீஸை அட்டாக் பண்ண முடியுன்ற அந்த ஒரு ஐடியாவுக்கு இப்போ வந்தது மட்டும் இல்லாமல் கடந்த அக்டோபர் மாதத்துலேருந்து இதை ரஷ்யா உக்ரைனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றின தகவலே இப்போ தான் வெளியில் வந்திருக்கு. இதுக்கான கோட் நேமாக ஃபால்ஸ் ஆப்ரேஷன்ன்ற அந்த ஒரு கோட் நேமோட ரஷ்யா இவ்வளவு நாளாக அக்டோபர் மாதத்துலேருந்து இதை உக்ரைனுக்குள்ளே பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை இன்டர்செப்ட் பண்ணாலும் சரி, நடுவானத்தில் அது வெடிச்சு சதனாலும் இந்த தெர்மைட்டாக இருக்கட்டும் இல்லை அந்த தெர்மோபேரிக் வார்ஹெட்டாக இருக்கட்டும், இது எந்த திசையிலெல்லாம் வெளியில் செதுறதோ இல்லை எந்த திசையிலெல்லாம் இது வந்து காற்றுல பரவி கீழே விழுதோ, விழுற இடத்துல இது ஃபயரை உருவாக்கும். இப்படி ஃபயரை உருவாக்குனதுக்கப்புறமா அடுத்த கட்ட ஸ்டேஜஸில் இது இன்னமும் அதிகமாகிறப்போ சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் இது தன்னோட கண்ட்ரோல்குள்ளே அந்த தீக்குள்ளே இரையாக்கிடும். இன்கேஸ் சிவிலியன் டார்கெட்ஸையும் தவிர்த்து ஏதாச்சும் ஒரு மிலிட்ரி காம்பவுண்ட் மேலே இல்லை மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன் மேலே இப்படி ஒரு ட்ரோன் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மெட்டல்ஸை உருக்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷனை இதனால் ஏற்படுத்த முடியும். ஸோ இந்த இடத்துல இது எப்படி எவால்யூட் ஆகிருக்கு பாருங்களேன். முதல்ல டீகாய்ஸாக உள்ள அனுப்பு, அப்படி உள்ள அனுப்பக்கூடிய டீகாய்ஸ்னால அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகணும். அடுத்தது ஏன் இந்த டீகாய்ஸை இப்படி மட்டும் பயன்படுத்தணும்? லைவ் டேட்டா ஃபீடிங்காக அதை யூஸ் பண்ணலாம். அடுத்த அப்டேட்டில் ஏன் இந்த டீகாய்ஸை நம்ம இப்படி மட்டும் பயன்படுத்தணும்? நார்மலான நம்மளோட ட்ரோன்ஸ் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா அதை ப்ரெஷரைஸ்டு மெக்கானிசம் மூலிமா அதை அங்கேயே வெடிக்க வைக்கிறது. நாலாவது இப்படி ஒரு அப்டேட்னு
இருக்க இந்த ட்ரோன்ஸோட எவல்யூஷன் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு. அதுலேயும் இப்போ நம்ம கடைசியாக பார்த்தோம்ல இந்த ஒரு அப்டேட், தெர்மைட்டை யூஸ் பண்ணுறது இல்லை தெர்மோபேரிக் வார்ஹெட்ஸை யூஸ் பண்ணுறதுன்னு, இது உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு மோசமான முடிவுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ரஷ்யா உக்ரைன் போரில் பல இடங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இது வந்து மிலிட்டரி ராணுவம் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு இடத்தோடு நின்றுச்சுன்னா இதை வந்து யாரும் பெருசாக வெளியில் பேச போகிறதில்ல. ஆனால் சிவிலியன் டார்கெட்ஸுக்கு மேலே இது இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுச்சு, சிவிலியன் டார்கெட்ஸுக்கு மேலே இப்படி ஒரு ட்ரோன் ஆனது வெடிச்சு சதுருச்சுன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸை இது ஏற்படுத்தும். நேரடியாக அந்த ட்ரோனோட அந்த ஃபியூல் இல்லை அந்த ட்ரோனோட அந்த தெர்மோபேரிக் எக்ஸ்ப்ளோசிவ்ன்றது யாராச்சும் இண்டிவிஜுவல் பர்சன் மேலே விழுந்துச்சுன்னா ஒட்டு மொத்தமாக அந்த இடத்த பர்ன் பண்ணிடும். எப்படி கேட்குறதுக்கே ரொம்ப மோசமாக இருக்கா? சிவிலியன் டார்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துங்களில் ரஷ்யா இதை யூஸ் பண்ணுறது இல்லை இந்த இடங்களுக்கு மேலே ரஷ்யா அதை ஏவினாங்கன்னா இது இருக்கிறதுலேயே ஒரு பெரிய வார் கிரைம். ஆனால் இதை தாண்டி மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் இல்லை மிலிட்டரி காம்பவுண்ட்ஸ்னு அந்த ஒரு கேட்டகரி வரப்போ இது எதுவுமே ஒரு போர்க்குற்றமாக வராது. அந்த இடங்களில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல தெர்மோபேரிக் இல்லை தெர்மைட்டே யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு போர்க்குற்றம் இல்லை எந்த ஒரு இன்டர்நேஷனல் கண்டம்னேஷன் கீழையும் இது வராது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே ரஷ்யா இந்த மாதிரி ட்ரோன்ஸை இப்போ அதிகமாக உக்ரைனுக்கு எதிராக ஏவ ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் சராசரியாக, அதாவது ஒரு 30 நாள் கேப்பில் மட்டும் 1800 2500 ட்ரோன்ஸ் வரைக்கும் உக்ரைனுக்குள்ளே ரஷ்யா ஏவி இருக்காங்க. இதில் ஹைலைட்டுன்னு பார்த்தோன்னா மாஸ்கோவை உக்ரைன் அடிச்சதுக்கப்புறமா அந்த ஒரு நாள்லேயே 145 ட்ரோன்ஸ் வரைக்கும், அதாவது ட்ரம்ப் அந்த எலெக்ஷன்லாம் நடந்துட்டு அந்த டைமில் உக்ரைன் மேலே ஏவுனது தான். ஸோ நாளுக்கு நாள் இந்த யுத்தம், இந்த ட்ரோன்களுக்கான யுத்தம்ன்றது ரஷ்யா உக்ரைன் போரில் உண்மையிலேயே அடுத்த கட்டத்தை எட்டிட்டு இருக்கு. இப்போது ரஷ்யாவோட இந்த மெக்கானிசம்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உக்ரைன் என்ன பண்ண போகிறாங்க, இல்லை ரஷ்யா வந்து இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்டில் மட்டும்தான். எந்த அளவுக்கு வேகமாக உக்ரைனை பிடிக்க முடியுமோ இல்லை எந்த அளவுக்கு வேகமாக உக்ரைனை பின்னோக்கி தள்ள முடியுமோ அது அவ்வளவும் ரஷ்யாவுக்கான ஆடட் அட்வான்டேஜ் தான். நாளைக்கு அந்த இடங்களில் ரஷ்யா திரும்ப கொடுக்கவே போகிறதில்ல. இதை உக்ரைன் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றது மட்டும்தான் இந்த இடத்துல ஒரே கேள்வியாக இருந்துருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை முடிந்து விடுகிறது உங்கள் எல்லாருக்கே.